கிராமங்கள்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது சில நான் காட்டணும் இல்லையா? உங்களுக்கு அதிசயமா ஒண்ணு காட்டுறேன். வாடா தங்கம். இங்க பாருங்க ஒரு கருப்பு கழுதைக்குட்டி இருக்கு பாருங்க. அதுவும் பெண் கழுதைக்குட்டிங்க. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இந்த கருப்பா நீங்க எங்கேயாவது இந்த கழுதைய பார்த்திருக்கீங்களா? கருப்பா ரொம்ப அதிர்ஷ்டங்க. ரொம்ப அதிர்ஷ்டம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கா? வாய் கருப்பா இருக்குங்க. வாய் தான் இதோட அழகு. ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு ஒரு விலங்கினம். அருமையான விலங்கினம். அதுவும் பெண் கழுதைக்குட்டிங்க. வாமா, வாமா, வா. ம். உங்களுக்கு நிறைய டைம் காட்டியிருப்பேன். பயோகேஸ் காட்டியிருப்பேன். கிராமத்துல இருக்க பயோகேஸ் காட்டியிருப்பேன். எப்படி இருக்கு? ஏன் வந்து இந்த பயோகேஸ்க்கு மேல 3 டயர் வச்சிருக்கோம் அப்படின்னு தெரியுமா? ஆக்சுவலா இந்த பயோகேஸ் மேல டயர் வச்சிருக்க காரணம், அது அமுக்கும் பொழுது அங்க வந்து ப்ராசஸ் வந்து வேகமா நடக்கும். ப்ராசஸ்னா அதோட செயல்முறை நல்லா இருக்கும். அந்த டேங்க் இருக்கு. இந்த பிளாஸ்டிக் டேங்குக்குள்ள நம்ம சாணத்தை கரைச்சு ஊத்தும்போது, தண்ணியோட சேர்ந்து உட்காந்தும்போது, அங்க வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் நிறைய ஆகி, உங்களுக்கு கேஸ் வந்து நிறைய வெளியிடும். அது இல்லாம கழிவுகள் வெளியில வந்து உங்களுக்கு வந்து பயோ பூஸ்டாவும் நம்மளுக்கு அது பயன்படும். இந்த ஆடுங்களை நல்ல விவசாயிகள் இவங்க. காலையிலே கொண்டு வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து கட்டிடுறாங்க. கட்டிட்டு நல்ல பெரிய கயிறு வச்சு கட்டிட்டு அதுங்களுக்கு வந்து மேயறதுக்கு விட்டுறாங்க. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஒரு நாட்டு மாடுங்க. நம்ம நாட்டு மாடு தான். ஆக்சுவலாக குளிப்பாட்டினோம். குளிக்காட்டினோம் பிச்சுட்டு ஓடியாந்துச்சு. அதான் தேடி தான் போயிட்டுருக்கேன். எங்கே இருக்குன்னு அவர் சொல்கிறார், சுப்பிரமணி சார். எங்கேயாவது மேய்ஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாரு. எங்கடா காணுமே? வாங்க பார்க்கலாம். மக்கள் வந்து குனிஞ்சு களை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான்லாம் குனிஞ்சு பல வருஷங்கள் ஆச்சு. ஏண்டா இப்படி அநியாயம் பண்ண எப்படா? எப்படி இது வளர்றது? நீ பாட்டு கிளம்பிட்ட. இங்கே பாருங்க, இவனை பிடிக்க முடியலைங்க. பிடிக்க முடியல. இதான் காலையில் கிராமத்தில் நடக்கக்கூடியது. அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடத்தெல்லாம் பயிர் பண்ணுறதுக்கு மக்கள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தெரியுதா எப்படி இருக்கு? இந்த அருமையான வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மிக்க நன்றி.